இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். Matthew 25:21. His Lord said to him, Well done, good and faithful servant. You were faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் நம்மை அநேகத்திலே அவர் ஆசீர்வாதமாய் அதிகாரியாய் வைப்பார். உலகத்திலே வாழ்கிற இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையிலும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், பிள்ளைகள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும், பெற்றோர்கள் மத்தியிலும், எல்லா இடத்திலும் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். உண்மை என்பது தேவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று. காரணம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நம்முடைய கிரியைகளிலும், நம்முடைய செயல்களிலும், நம்முடைய நடக்கைகளிலும் நீங்களும் நானும் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்வார். இந்த வேதாகம பகுதியில 5 தாலந்துகளை உடையவன், 2 தாலந்துகளை உடையவன், 1 தாலந்தை உடையவனை குறித்து நாம் தியானிக்கின்றோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தாலந்தை அவர் நிச்சயமாய் கொடுத்திருப்பார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாலந்துகளை நாம் பயன்படுத்த பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கின்ற பொழுது அவர் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று நினைத்து, நம்பி, விசுவாசித்து நமக்கு அநேக காரியங்களை கொடுப்பார். ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சிமிர்னா சபையே, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, நாம் சிறு சிறு காரியங்களிலே உண்மையாயிருப்போம். நம்முடைய பேச்சில் உண்மையாயிருப்போம். நம்முடைய வேலைகளில, கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைகளில உண்மையாயிருப்போம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாயிருப்போம். சபையிலே நாம் உண்மையாயிருப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிறோம், மோசே உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று. தானியேலும் அப்படியே தான் இருந்தார். எனவேதான் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ஆம், நமக்கு இந்த நாளிலே இந்த உண்மையின் குண அதிசயம், இந்த உண்மையின் குணம் நமக்கு தேவை. நாம் தேவனிடத்தில் கேட்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில, எங்களுடைய பெற்றோர் மத்தியில, உறவினர்கள் மத்தியில, சமுதாயத்துல, சபையில, கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மையாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.